بسم الله الرحمن الرحيم. மரியாதைக்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, இன்று சமூகத்திலே அதிகம் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு விஷயம் என்ன செய்கிறது இருக்கிறது. அது காசு, பணம், பதவி, பொருள் எல்லாவற்றை காட்டிலும் இந்த சமூகம் அதிகமாக எதிர்பார்க்கின்ற ஒரு அம்சம். அது என்னவென்று சொன்னால் அதுதான் நீதி. நீதியை மக்கள் அதிகம் எதிர்பார்க்கிறார்கள். நீதத்துடன் நடந்து கொள்வதை மக்கள் அதிகம் விரும்புகிறார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நீதி என்பது மக்களிடத்திலே காணாமல் போய்விட்ட ஒரு சூழலே என்ன செய்து விடுகின்றது, அமைந்து விடுகின்றது. ஒரே செயல் அது மற்றவன் தனக்கு செய்தால் அது அநீதியாகவும், அதை நாம் மற்றவர்களுக்கு செய்தால் அது நீதியாகவும் பார்க்கின்ற ஒரு மனோநிலை உருவாகின்ற ஒரு நிலை இருக்கின்றது. தனிநபரில் இருந்து, குடும்பத்தில் இருந்து, நாடு வரைக்கும் அந்த நீதமில்லா தன்மை, அநீதி பரவி கிடப்பதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கிறோம். இது ஒருவன் அணுகுண்டு வைத்திருந்தால் அது நீதி, இன்னொருவன் அணுகுண்டு வைத்திருந்தால் அது அநீதி என்ற ரீதியிலே பார்க்கப்படுகின்ற ஒரு சூழலை என்ன செய்கின்றோம், பார்க்கிறோம். ஒரு சமூகம் ஒரே வேலையை செய்தால் அது நீதி, இன்னொரு சமூகம் அதே வேலையை செய்தால் அது அநீதி என்ற நீதியிலே நாம் சாதி, மதம், கட்சி, இது போன்ற குழுக்கள் என்ற ரீதியிலே, நாடு என்ற ரீதியிலே எல்லாம் என்ன செய்ய முடிகிறது, நாம் பார்க்க முடிகிறது. இந்த நீதத்தில் இருந்து விலகுகின்ற நிலை அதிகமாகிக் கொண்டே என்ன செய்கிறது, வருகிறது. அநீதியை நீதமாக காட்டுகின்ற முறைமையும் இன்று சமூகத்திலே அதிகமாக பரவி வருவதை என்ன செய்கின்றோம், பார்க்கிறோம். முழுக்க முழுக்க அநீதிதான். குழந்தைகளை கொள்வது என்பது எவ்வளவு பெரிய அநீதி. ஆனால் அதையே நீதமாக காட்டுகின்ற ஒரு சூழல் உருவாகி இருப்பதை பார்க்கலாம். மோசடி செய்வது என்பது எவ்வளவு பெரிய அநீதி, அதையே நீதமாக காட்டுவதை நாம் என்ன செய்கின்றலாம், நாம் பார்க்கலாம். நீதிமன்றங்கள் என்ன ஆகிவிட்டது, அவனிடத்திலே பொருளாதாரம் இருந்தது என்று சொன்னால் அவன் நீதியை விலைக்கு வாங்கிவிடுகின்ற அளவிற்குண்டான ஒரு நிலை உருவாகி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் இஸ்லாம் நீதத்திற்கு அதிமுக்கியத்துவம் கொடுக்கிறது, அதிமுக்கியத்துவம் கொடுக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு காமிக்கிறான், இன்னல்லாஹ யஅமுர் பில் அத்ல், நீங்கள் நீதம் செலுத்துங்கள் என்று சொல்லி இறைவன் என்ன செய்கின்றான், கட்டளை இடுகின்றான். யஅமுர், அவன் கட்டளை இடுகின்றான், நீங்கள் நீதம் செலுத்துங்கள், மக்களிடத்திலே கருணையுடன் நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் நீதிக்குரிய அம்சங்கள் உங்களுக்கு உருவாகும். அது வல் இஹ்சான், மக்களிடத்தில் நீங்கள் அதிகம் இணக்கமாக வாழ்ந்து நீங்கள் அவர்களுக்கு ஈந்து கொடுங்கள் என்று இறைவன் குறிப்பிட்டு காமிக்கிறான். இன்னும் சில வசனத்திலே குறிப்பிடுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, கூனு கவ்வாமீன பில் கிஸ்த், கூனு கவ்வாமீன பில் கிஸ்த், நீதத்தில் நீங்கள் நிலைத்திருங்கள் என்று இறைவன் சொல்லி காமிக்கிறான். நீங்கள் நீதத்தை கடைபிடிப்பவர்களாக இருங்கள். ஷுஹதா லில்லாஹ், இதை கொண்டு அல்லாஹ்வுக்கு நீங்கள் சான்று வழங்கக்கூடியவர்களாக இருங்கள், திகழுங்கள். ஆக மற்றவர்களுக்கு நீதத்துடன் சான்று வழங்குவதை இறைவன் என்ன செய்கின்றான், நம்பிக்கையாளர்களுக்கு அறிவுறுத்துகின்றான். அதுல ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா, இங்கதான் சிக்கல், சமூகத்தில் இங்கதான் பெரிய சிக்கல். என்ன, இறைநம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் நீதியை கடைபிடிப்பவராகவும் அல்லாஹ்வுக்காக சான்று வழங்குபவராகவும் திகழுங்கள். நீங்கள் செலுத்தும் நீதியும் வழங்கும் சாட்சியும் உங்களுக்கோ, உங்கள் பெற்றோருக்கோ, உங்கள் உறவினருக்கோ பாதகமாக இருந்தாலும் சரியே. இதுதான் இங்கிருக்கின்ற மிகப்பெரிய விஷயம். தனக்கு என்று வந்தால், பெற்றோருக்கு என்று வந்தால், உறவினர்களுக்கு என்று வந்தால், அந்த விஷயத்தை நாம் எவ்வாறு அணுகுகிறோம் என்பதை நாம் முழுமையாக என்ன செய்ய முடியும், உணர முடியும், முழுமையாக நாம் பார்க்க முடியும். ஆகவேதான் இந்த நிபந்தனையும் சேர்த்து சொல்கிறான் இறைவனே. நீங்கள் நீதி செலுத்த போகும் பொழுது அங்கே உறவினர்கள் என்றோ, தனக்கோ, உறவினர்களுக்கோ, பெற்றோர்களுக்கோ அது பாதகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் நீதம்தான் என்ன செய்ய வேண்டும், செலுத்த வேண்டும். அது இதற்கு சஹாபாக்களுடைய வரலாறுகள், நபிமார்களுடைய வரலாறுகள் இல்லை, இமாம்களுடைய வரலாறுகள் இல்லை, நிறைய அத்தாட்சிகள், ஆதாரங்கள் என்ன செய்கிறது, நமக்கு முன்னால் இருக்கிறது. முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் இதற்கு சான்றாக திகழ வேண்டும் என்று இறைவன் குறிப்பிட்டு காமிக்கிறான். நீதிக்கு நீங்கள் சான்றாக திகழுங்கள். இது ஏனென்றால் நீதி செத்துவிடப் போகும் பொழுது அனைத்து உரிமைகளும் அங்கு ஒன்றுமில்லாமல் போய்விடும். நீதி செத்துவிடப் போகும் பொழுது, நீதி இல்லாமல் போகும் பொழுது அங்கே குழப்பத்திற்குண்டான சூழல் உடனே உருவாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எங்கு நீதி செத்து விடுகிறதோ
அங்கு குழப்பம் உருவாகுவதற்குண்டான வழிவகைகளை நாம் திறந்து விட்டோம் என்று அர்த்தம். அது எங்கு நீதி இல்லாமல் போய்விடுகிறதோ வெறுப்புக்குரிய காரணங்கள் உருவாகுவதற்கு வாய்ப்பாக மாறிவிடுகிறது. அங்குதான் வெறுப்பு வருகிறது. நீதம் தவறும் பொழுதுதான் அங்கே வெறுப்பு வருகிறது. இரண்டு பேர்களுக்கு மத்தியிலே நாம் செய்கின்ற அந்த நீதம் செலுத்துகின்ற முறை, பஞ்சாயத்து செய்கின்ற முறை, தீர்ப்பு வழங்குகின்ற முறை, இதிலே குறைவு ஏற்பட்டால், இல்லாமல் போய்விட்டால், அது அநீதியாகிவிட்டால் ஏற்படுகின்ற விளைவுகளில் இன்னொன்று வெறுப்புக்குறு அம்சமான மாறிவிடுகிறது. ஆகவேதான் இந்த இரு சமூகங்களுக்கு மத்தியிலே வெறுப்புக்குரிய அம்சங்கள் வருகின்ற நிலை. என்ன காரணம்? அது ஒருத்தருக்கு ஒரு மாதிரியும் இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரியும் நடக்க போகும் பொழுது தானே. அது ஒரு குழுவாக இருந்தாலும் சரி, ஒரு அரசாக இருந்தாலும் சரி, அங்க வெறுப்புக்குரிய சூழல் உருவாகுவதற்கு அதிகமான வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி விட்டோம். இது நீதி செலுத்தவில்லை என்று சொன்னால், கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் பிரிவினைக்குண்டான வாய்ப்பும் அங்கு ஏற்பட்டு விடுகிறது. இது ஒரு குடும்பத்தில் இருந்து கூட நீங்கள் பார்க்கலாம். ஆக இந்த வாசகம் என்பது, இந்த விஷயம் என்பது அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததாக நாம் என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். அது சாதாரணமாக அதில் நீதம் என்ற ரீதியிலே அது கடந்துவிட முடியாது. ஒரு சமூகத்தை கட்டமைக்கின்ற, ஒரு சமூகத்தின் ஸ்திரத்தன்மையை நிரூபிக்கின்ற, ஒரு தனி நபரின் ஒழுக்கத்தை நிரூபிக்கின்ற, ஒரு நாட்டினுடைய மேலாண்மையை உயர்த்துகின்ற ஒரு வாசகமாக இந்த அதில் நீதம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் இறைவன் திருக்குர்ஆனிலே பல இடங்களிலே நீதம் செலுத்துகின்ற விஷயங்கள் குறித்து எச்சரிக்கையுடன் இருப்பதற்குண்டான முகாந்தரத்தையும் அல்லாஹு தஆலா வலியுறுத்துகின்றான். அதை எந்த முறைமையில் கடைபிடிக்க வேண்டும் என்ற ரீதியிலும் இறைவன் குறிப்பிட்டு காமிக்கின்றான். நாளை மரணத்திற்கு பின்னால் உண்டான வாழ்க்கையிலே நீங்கள் செலுத்திய நீதம் குறித்தும் அல்லாஹ் உங்களிடத்திலே கண்டிப்பாக கேள்வி கேட்பான். ஏனென்றால் நாம் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு செய்யலாம், அநீதத்தின் அடிப்படையிலே ஒரு முடிவை எடுத்துவிட்டு சென்று விடலாம். ஆனால் அதன் மூலமாக வருகின்ற பல்வேறு விதமான விஷயங்கள், தவறான அம்சங்கள், பிரிவினைகள், நான் ஏற்கனவே சொன்ன அந்த நிலைகள் எல்லாம் அவன் மரணத்திற்கு பின்னாலும் அவனுக்கு அந்த தீமை என்ன செய்து கொண்டே இருக்கும், வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அதனால் பாதிக்கப்பட்ட குடும்பம் இருக்கும், அதனால் பாதிக்கப்பட்ட ஒரு தனிநபர் இருப்பார், அதனால் பாதிக்கப்பட்ட ஒரு நாடு இருக்கும். ஆகவே இவைகள் அனைத்தும் அந்த நபரால், அந்த குழுவால் நாளை மறுமையிலே விசாரிக்கப்படும் என்ற அந்த நிலையையும் மனதில் வைத்துக்கொண்டு நாம் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நாம் நீதத்தை கடைபிடிக்கின்ற ஒரு நிலை இறைத்தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி காமிக்கிறார். ஒரு பிள்ளைக்கு ஏதாவது ஜாமான் வாங்கிட்டு போறீங்களா, ரெண்டுக்கும் ஒரே மாதிரி வாங்கிட்டு போங்க. ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு மாதிரி, பொம்பளை பிள்ளைக்கு ஒரு மாதிரி இல்லை. அப்ப இது மாதிரியான ஒரு சின்ன விவகாரங்களுக்கு கூட நீங்கள் நீதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறாங்க. நிறைய இருக்குது குர்ஆன்ல, நீங்க பார்க்கலாம். அது ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகளை முடிப்பதற்குண்டான வசனம் வருதுல, ஃபன்கிஹு மா தாப லக்கும் மினன் நிசாய் மஸ்னா வ சுலாஸ வ ருபா என்று வருதுல. அந்த வசனங்கள்ல வ இன் ஹிஃப்தும் அல்லா தாதிலு, இதே அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு மத்தியில் நீங்கள் நீதத்தை கடைபிடிப்பதற்கு உங்களுக்கு முடியவில்லை என்றால் என்ன, உன்னோட நிப்பாட்டிக்கிறங்க. அப்போ நீதத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் பாருங்க. உங்களுக்கு திறமை இருக்கு, வாய்ப்பு இருக்கு, பொருளாதாரம் இருக்கு, எல்லாம் இருக்கு, இன்னொரு கல்யாணம் முடிச்சுக்கிறதுக்கு அதுக்கு உங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் கூட இறைவன் சொல்வது என்ன தெரியுமா, அல்லா தாதிலோ, அவர்களுடன் நீங்கள் நீதத்துடன் நடந்து கொள்வதை நீங்கள் பயந்தால் உன்னோட நிப்பாட்டிக்கிறங்க. அந்த அளவுக்கு அதுக்கு வலிமை இருக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்தது அர்த்தம் இருக்கிறது. ஆகவே அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, மரணத்திற்கு பின்னால் உண்டான அந்த கேள்வி கேட்கப்படும் அந்த நாட்களிலே இது போன்ற விஷயங்களிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்குண்டான முகாந்தரத்தை இவ்வுலகத்திலேயே நாம் கடைபிடித்து ஒழுகுவதற்கு அருள்பாலிக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே உங்களை கேட்டுக்கொள்வதுடன், இந்த நீதம் செலுத்துகின்ற பொழுது ஏற்படுகின்ற நன்மைகள் இருக்கிறது அல்லவா, அது அளப்பரியது. அது அளப்பரியது. உங்களுடைய நீதத்தின் மூலமாக ஏற்படுகின்ற இணைப்பு வருகிறது அல்லவா, நீதத்தின் மூலமாக ஏற்படுகின்ற நன்மைகள் வருகிறது அல்லவா, அது கூட அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு பெரிய பலனை இம்மையிலும் மறுமையிலும் தரும் என்பதிலும் நமக்கு அதிகமான
ஆதாரங்கள் குர்ஆனிலும் இறைத்தூருடைய வாழ்விலும் நமக்கு என்ன செய்கிறது கிடைக்கின்றது. இதை மனதில் வைத்துக்கொண்டு இவ்வுலக வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுப்பதற்கு இறைவன் அருள்பாலிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.